நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கோத்வால், அது உங்க பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. என் பக்கமா எதுக்கு இந்த கழுதை வந்துகிட்டு இருக்கு? என் பக்கத்துல வராத. என்ன பார்த்துதான் வருது. நான் அப்படி போயிடுறேன். பக்கத்துல வராத. மந்திரியாரே, எங்க போறீங்க? போயிரு. நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. ஐயா சச்சித்ராவ் அவர்களே, உங்க கழுதைய புடிங்க ஐயா. குருவே, எச்சரிக்கை. அது உங்க பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. குருவே, குருவே. நில்லு. நில்லு நில்லு நில்லுங்க. ஐயோ, புடியா. யோ, புடியா. சச்சித்ராவு. ஹை 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 ஹை. அட புடியா ஐயா. ஐயோ, நீங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இவர் எதையுமே கேட்க மாட்டாரு. இவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஐயா புத்திதாஸ், புத்திதாஸ், மன்னிச்சிருங்க ஐயா. நீங்களும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. புத்திதாஸ் ஐயா, நான் என்னோட மொத்த குடும்பத்தின் சார்பாகவும் இந்த சபையில இருக்கிறவங்க சார்பாகவும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க புத்திதாஸ் ஐயா. போயிடுச்சு. அப்பா மன்னிச்சிருச்சு. மன்னிச்சிருங்க மகாராஜா. புத்திதாஸ் ஐயாவை அவரோட பேரை மட்டும் சொல்லி கூப்பிட சொல்லுங்க. இல்லைன்னா இவருக்கு பிடிக்காது. இவர் கோவப்பட்டுறாரு மகாராஜா. புத்திதாஸ், புத்திதாஸ். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சவாலுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க இல்லையா? இல்லைன்னா உங்களோட தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? அட சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா எங்க மகாராஜாவோட பிரம்ம விலகிடும். ஏன்னா நீங்க எப்பவுமே தோற்கவே மாட்டீங்கன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க தான் விஜயநகரத்தோட பெருமை, புகழ் மற்றும் கௌரவம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அது விஜயநகரத்துக்கே அவமானமா போயிடும். சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். கழுதையினால வர்ற அதிர்ஷ்டம் இப்படித்தான் இருக்குமா? எதுவுமே பண்ணாம நல்லது நடக்குதேப்பா. கழுதையோட சேர்ந்து பண்டிதர் ராமகிருஷ்ணனும் கட்டெரும்பா ஆக போறான். அது மணியினாலா இல்ல கழுதையினாலா? எதுவா இருந்தாலும் வேடிக்கை மட்டுமே நாம பார்க்கணும், அவ்வளவுதான். வீரர்களே, நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. மணி மேல இருந்து என் கவனம் விலகுனா என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. சரி பண்டிதரே, மணியை பாதுகாக்கிறதுக்காக தான் மந்திரியார் எங்களை நியமிச்சிருக்காரு. நல்லது. மணி, நம்மளுடைய கிழமை இருக்கான்ல, எப்ப பார்த்தாலும் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை வெவு பார்க்கவே அனுப்புறான். அந்த கிழவனுக்கு வேலையே எந்த கழுதடாதே. அந்த கழுதை இருக்கும்போது நீ கழுதைன்னு சொல்லிட்டியே மணி. நான் ஒரு முறை தான் சொன்னேன், நீ தான் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சரியா நம்மளை நோக்கி தான் வருது. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் மணியை பாத்துக்கிறேன், நீங்க போய் அந்த
புத்திதாஸ் போய் புடிங்க, போய் புடிங்க. சரி பண்ணிடுறேன். ஐயோ, புத்திதாச பிடிங்க. புத்திதாஸ், யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. எந்த கழுதையும் காப்பாத்த வர மாட்டேங்குது. என்ன பண்றது? ஐயோ, மறுபடியும் கழுதைன்னே சொல்றேன். இது நம்மளை இங்கேயே கடிச்சு கொள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். மணி, நம்ம புத்திதாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுறலாம். சரி, கேட்டுடலாம். வா. ஐயா புத்திதாஸ் ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. ஆமா புத்திதாஸ் ஐயா, இனிமே நாங்க உங்களை எப்பவும் உங்களோட பேரை சொல்லி மட்டும் தான் கூப்பிடுவோம். புத்திதாஸ் ஐயா, புத்திதாஸ் ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாங்க ஐயா. வீரர்கள் வந்துட்டாங்க. தப்பிச்சுட்டு வந்தா நீ. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க 2 பேரும் வேணும்னே தானே புத்திதாச கோவப்படுத்துனீங்க. தெரியாம நாங்க சொல்லிட்டோம். எங்க மேல குப்பை போட்டாருல, நாங்க அவரதான் ராமகிருஷ்ணரே. ஆனா புத்திதாஸ் ஐயா எங்க குருஜி மாதிரியே தான். பொய்யா புகழ்ந்தோம்னா உடனே சந்தோஷப்படுறாரு. ஆனா அதே உண்மையை சொன்னா கோவப்பட்டுறாரு. வா புத்திதாஸ், வா. இளவரசர்களே, இன்னைக்கு என்ன உணவு கொண்டு வந்திருக்கீங்க? அருமையா இருக்கு. இப்போ குருவோட கை நம்மளோட உணவுகளுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எதிர்காலத்துல நம்மளும் குண்டப்பா மாதிரி பசியோட இருக்க வேண்டியதா இருக்கும். புத்திதாஸ், கிரக பிரவேசத்துக்கான நேரம் வந்துருச்சு, வாங்க. நான் எப்போ எடுங்க எடுங்கன்னு சொல்றதுனால நீங்க எதை வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம்னு அர்த்தம் இல்ல. அதை விட இத பாரு, இத பாரு. ராம உனக்காக அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கான். எனக்காகவா? பின்ன யாருக்கு? வைரம் பதிச்ச மாலைங்க. இவனா போட்டுக்க போறான். அம்மா, எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா, இவர் உங்களுக்கும் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்காரு. அன்பளிப்புல இல்ல. அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு மணி. இத பாதுகாக்கிறதா மகாராஜா பொறுப்பெடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மகாராஜா அவருடைய கண்களையே தியாகம் பண்ணிடுவாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப மகாராஜா இதையே ராஜ கிடங்குல வைக்கல, உங்ககிட்ட ஏன் கொடுத்தாரு? மகாராஜா ஒண்ணும் கொடுக்கல, நானே தான் வாங்கிட்டு வந்தேன். கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் வெறும் 2 நாளைக்கு தான். ஆனா இதை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அதான் இதுன்னு சொல்றதே நிறுத்து. இவரோட பேரு புத்திதாஸ். இவரை வேற ஏதாவது பேரால கூப்பிட்டோம்னா இவரு கோபப்பட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இது ஒரு கழுதை தானே? அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இந்த கழுதைய ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? சாரதா கழுதுன்னு சொல்லியும் இந்த கழுதை கோபப்படவே இல்ல. ஆனா சந்தோஷமா சாரதா பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கு. பிரமாதம் சாரதா, நீ இதோட சரியான பேரை சொல்லி கூப்பிட்டிருக்க. அப்படி இருந்தும் இது எதுவுமே பண்ணவே இல்ல, கோபமும் படல. அநேகமா இதுவும் அம்மா வீட்டு சொந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, இவர் என் அம்மா வீட்டை பத்தி என்ன நல்லா சொல்றாரு பாருங்க. இத ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சபையில எனக்கு இத படிக்க வைக்கணும்னு சவால் வந்தது.
நீ ஒரு கழுதைய படிக்க வைக்கணும்ன்ற சவாலை ஏன் ஏத்துக்கிட்ட? கழுதை பயலே. அட திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அம்மா சொல்றது ஒண்ணு தப்பு இல்லையே. இந்த விசித்திரமான சவாலை நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க? என்ன பண்றது? மகாராஜாவோட கட்டளை, பக்கத்து ராஜ்யத்தோட ராஜாவோட சவால். இத படிக்க வச்சுதான் ஆகணும். இப்பெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப பெரிய பெரிய பிரச்சனையை நீங்களே உங்க வழியில தூக்கி போட்டுக்கிறீங்க. இந்த சவாலை ஏத்துக்க சபையில நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா என்ன? மகாராஜா, சபையில எப்படிப்பட்ட சவாலுக்கு நீங்க சம்மதம் தெரிவிச்சிருக்கீங்க? இது மிகவும் கடினமான காரியம் மகாராஜா. ஆமா மகாராணி சின்னாதேவி, இந்த சவால் ரொம்பவே கடினமா இருக்கும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு கழுதைக்கு கல்வி கற்பிக்கிறது ராமகிருஷ்ணருக்கு கடினமா இருக்கும். கழுதைய படிக்க வைக்கிறத பத்தி பேசல, மணியோட பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். மகாராஜா, இது உங்க கண்களை பத்தின விஷயம். மகாராணி சின்னாதேவி, நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. எனக்கு எதுவும் ஆகாது. பண்டித ராமகிருஷ்ணர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா மகாராஜா, அப்புறம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கண்களை தியாகம் பண்ணிடுவீங்களா? அப்படி எதுவும் நடக்காது மகாராணி சின்னாதேவி. அந்த மணி பண்டித ராமகிருஷ்ணரோட இடுப்புல 2 நாளைக்கு பாதுகாப்பா இருக்கும். ஒருவேளை அது மட்டும் நடக்கலன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நீங்க ஒரு வீரனை திருமணம் செஞ்சிருக்கீங்க. ஒரு வீரனோட வார்த்தைங்கிறது கல்லால செதுக்கப்பட்ட மாதிரி. அதனால ஏதோ ஒரு காரணத்தால அந்த மணி தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப நான் என்னோட வார்த்தைய காப்பாத்தி ஆகணும். என்னோட கண்களை தியாகம் செஞ்சு ஆகணும் மகாராஜா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஆனா மகாராஜா, உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நல்ல வேளை சின்ன மகாராணி இந்த நேரத்துல அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இங்க இருந்திருந்தா என்ன மாதிரியே நீங்க இப்படி சங்கடத்துல நிக்கிறத பார்த்து பதட்டப்பட்டிருப்பாங்க. அது சரி, மகாராணி திருமலம்பா எதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க? மகாராஜா, அது அவங்க அம்மா வீட்டுல யாரோ ஒரு மகா ஞானி இருக்காராம். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில தேடுறதுக்காக தான் அவங்க அங்க போயிருக்காங்க. அப்படியா? ஆமா. அந்த மகா ஞானி அவங்களுக்கு என் கேள்விக்கு பதில் கொடுக்க போறாரா? அகல முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நான் உணவு சாப்பிட்டுட்டேன். இப்போ நான் லட்டு சாப்பிட போறேன். வித்யாதர், வித்யாதர். குருவே, நீங்களா? என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் உனக்கு கொடுத்த வேலை எந்த அளவு நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். குருவே. ஓ குண்டப்ப, பாத்தியா குண்டப்பா, குருகுலத்துல படிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது, கஷ்டமும் படணும். இங்க என்னடான்னா நீ படிக்கிறேங்கிற, அங்க உங்க வீட்டுல என்னடான்னா பண்டித ராமகிருஷ்ண ஒரு கழுதைய தத்தெடுத்து அதுக்கு பாடம் சொல்லி தரேங்கிறான். அது மட்டும் இல்ல, சந்திரபூர்ங்கிற ராஜ்யத்தோட ஒரு மணிய பாதுகாக்கிற பொறுப்பு கூட பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தான் கிடைச்சிருக்கு. அவருதான் சவாலை ஏத்துக்கிறதுல ஆனந்தப்படுறவராச்சு. அவர் ஆனந்தப்படுறத பார்க்கும்போது நமக்கு பரமானந்தமா இருக்கு. வித்யாதர். குருவே. இந்த குண்டப்பாவை இப்படியே சித்திரவதை பண்ணிக்கிட்டே இரு. ஆனா நீ கட்டுப்பாட்டோட இருந்தாகணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு திலக நகர் மாணவர்கள் கிட்ட நடந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. குருவே, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் வித்யாதர். குண்டப்பா மட்டும் குருகுலத்தை விட்டு வெளியேறட்டும். அதுக்கப்புறம் உன்னையும் பால்ல விழுந்த ஈ மாதிரி தூக்கி எறிஞ்சிடுறேன். இந்த விஜயநகரத்தை விட்டே உன்னை துரத்தி அடிக்கிறேன் வித்யாதர். நான் புறப்படுறேன். நீங்க இதை எப்படி படிக்க வைக்க போறீங்க? படிக்க வச்சுதான் ஆகணும். அப்போ படிக்க வைங்க. நேரத்தையே வீணாக்குறீங்க. என்ன படிக்க வைக்கிறதுனே புரிய மாட்டேங்குது. அதான் எதை படிக்க வைக்கணுமோ அத இதுக்கு எழுத்துக்களை சொல்லித்தாங்க. எப்படி? அட, இதை இங்க படிக்க அனுப்பி இருக்காங்க. எழுத்தெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு தெரியும், இது புத்தகங்களே படிக்க ஆரம்பிச்சிரும். இல்லனா எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அதுதான்
சிறப்பு நிபுணர், மகா ஞானி, புத்திசாலி பண்டிதர் ராமகிருஷ்ணரால ஒரு கழுதை கூட படிக்க வைக்க முடியலன்னு. ஒரு நிமிஷம். இந்தாங்க புத்தகம், போங்க. வணக்கம் புத்திதாஸ் ஐயா. புத்திதாஸ் ஐயா, புத்திதாஸ் ஐயா. ராமா, எனக்கு 100% முழு நம்பிக்கை இருக்கு. இந்த சவாலை உன்னால கண்டிப்பா பண்ண முடியாது. தண்ணி தண்ணி, யாராவது தண்ணி கொடுங்க. அப்பதான் குருஜிக்கு போய் நான் தண்ணி கொண்டு வர முடியும். தண்ணி, யாராவது தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. பாருங்க, இதுக்கு புத்தகங்கள் பிடிச்சிருக்கு. புத்தகம் பக்கம் ஈர்க்கப்படுது. எடுங்க. அம்மா சாரதா, எப்பாவது கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா பேசு. அது புத்தகத்தை எப்படி எடுக்க அதுக்கு கை இருக்கா என்ன? ஐயோ, நான் அதுகிட்ட சொல்லல, உங்ககிட்ட சொல்றேன். புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதுகிட்ட போங்க. புத்திதாஸ் ஐயா, புத்திதாஸ் ஐயா, பாத்தியா? இதுக்கு சாப்பாடு மட்டும்தான் பிடிச்சிருக்கு. முகத்தை திருப்பிக்கிச்சு பாரு. இத படிக்க வைக்கிறது சாத்தியமே இல்ல. குருவே, 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 தண்ணி, யாராவது தண்ணி கொண்டு வாங்க. குருவே, பானைகள் எல்லாம் தண்ணியே இல்ல. நீங்க குண்டப்பாவை படிக்க சொல்லிட்டீங்க, அதனால பானைகள்ல யாருமே தண்ணியை நிரப்பல. தண்ணி வந்துருச்சு. தண்ணி, தண்ணி. இன்னும் தண்ணி கொண்டு வாங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க. குண்டப்பா பாத்திரத்துல தண்ணி நிரப்பலன்னா நீங்க நிரப்பிருக்கலாம்ல. நீங்களும் இந்த குருகுலத்தோட மாணவர்கள் தானே? நீ எனக்கு வேணும் தானே காரம் கலந்த லட்டை கொடுத்த? குருவே, குண்டப்பாவுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. ஆமா, இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே ஆகணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு திலக நகர் மாணவர்கள் கிட்ட நடந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. குருவே, தண்ணி.
குண்டப்பா, உனக்கான தண்டனை என்னன்னா இந்த புத்தகத்தோட முதல் பாடத்துல இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். வகுப்புல இதை சொல்லணும். நீ மட்டும் ஒழுங்கா சொல்லலனா உன்னோட முதுகுக்கு இதே மாதிரி இந்த மரத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். ஏன் தண்ணியை குறைவா கொண்டு வந்த? போ, நிறைய தண்ணி கொண்டு வா. போ. ஏன் நின்னுகிட்டு இருக்க? போ. குறைஞ்சபட்சம் முயற்சி பண்ணியாவது பாருங்க. ஆரம்பத்திலே தோல்வியை ஒத்துக்கிறீங்க. குண்டப்பா வர நேரமும் ஆயிடுச்சு. புத்திதாஸ் ஐயா, நான் உங்களுக்கு எழுத்துக்களை சொல்லித்தரேன். இதுதான் பூ பூ புத்தகம். இங்க பாருங்க, இததான் புத்தகம்னு சொல்லுவாங்க. நாம கழுதைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல மூழ்கி இருக்கா. இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ண அவனால எனக்கு எப்படி உதவ முடியும்? பாருங்க, கொஞ்சம் படிங்க. சரியா புத்திதாஸ் ஐயா? இங்க பாருங்க, இதுதான் கா. கா. நம்மகிட்ட இப்ப லாமா கிட்ட குலுக்குலத்துல நடந்ததை சொன்னா லாமா இன்னும் கவலைப்படுவா. இல்ல நானே தான் என்னோட இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும். ஐயோ, கொஞ்சம் படிய. படிப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரஸ்வதி தாய்க்கு பூஜை பண்ணணும். அப்பவாவது சரஸ்வதி தாயோட கருணையால இந்த கழுத படிக்குதான்னு பாப்போம். இதுக்கு எவ்வளவு பூஜை பண்ணாலும் அம்மா கழுதையாதான் இருக்கும். படிக்க முடியாது. இதால படிக்கவே முடியாது. குண்டப்பா, நீ சொல்லு, லட்டுவோட மகிமை எப்படி இருந்துச்சு? லட்டு அதோட வேலையை பண்ணிடுச்சு. ஆனா பிரச்சனை எனக்கு தான் வந்திருக்கு. குருஜி எல்லா ஸ்லோகத்தையும் இதை படிச்சுட்டு வர சொல்லிருக்காரு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால அந்த ஸ்லோகங்களை சரியா உச்சரிக்க கூட முடியல. எப்படி மனப்பாடம் பண்ண முடியும்? லாமா கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவன் இங்க இந்த கழுதையோட புத்திதாசன் சொல்லு. புத்திதாஸ். அதான் புத்திதாஸ்க்கு பாடம் எடுத்துட்டு இருக்கான். இனி நான் வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இதை படிக்க வைக்கிறத விட யாருக்கு உண்மையா கல்வி தேவையோ அவங்கள படிக்க வைப்பேன். எனக்கு உனக்கு கேளு குண்டப்பா. பாடங்களை மனசுல பதிய நான் உனக்கு நல்ல வழியை கத்துத்தர. சரியா? அதை உன் வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சுக்கோ. அது ஏதாவது கடினமான ஸ்லோகங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில இருக்கிற சாதாரண விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் நீ புரிஞ்சு படிச்சேன்னா அது சுலபமா மனசுல பதிஞ்சிரும். அதனால கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணாத. சரியா? போய் உன் புத்தகத்தை எடுத்துட்டு வா. இங்க பாரு. ஓம் அக்னிமிலே புரோஹித் யக்யஸ்த தேவம் ரத்விஜம். இதுக்கு அர்த்தம், இதுல முனிவர்கள் அக்னி தேவரை வணங்குறாங்க. ஏன்னா அக்னி தேவர் தான் ஒவ்வொரு புனிதமான யஜ்யத்திலையும் முக்கியமான பண்டிதரா இருப்பாரு. அக்னி தேவர் இல்லாம எந்த ஒரு யஜ்யமும் ஆரம்பிக்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. புரிஞ்சுதா? இதுக்கு என்னாச்சு? அநேகமா நீங்க சொன்னது அதுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புத்திதாஸ் ஐயா, நீங்களும் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை கத்துக்க விரும்புறீங்களா? காரத்தை அள்ளி போட்டிருக்காங்க. ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாம இப்படி ஆயிடுச்சு. வரேன் போறேன், வரேன் போறேன். குண்டப்பா, நாளைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு
இரவு முழுக்க நான் இப்படி இருக்க வேண்டியதானா? அக்னி மிலே துலோஹிதா யக்ஞஸ்ய தேவம் ரத்விஜம் யக்ஞஸ்ய தேவம் ரத்விஜம் அக்னி மிலே துலோஹிதா. இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறது? வேற யார் படிப்பாங்க? நான் தான் படிச்சிட்டு இருக்கேன், புத்திதாஸ். இது கனவா இல்ல நிஜமா? நிஜமா இருந்தா நல்லா இருக்கும். புத்திதாச பார்த்துட்டு வரலாம். ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கிற புத்திதாஸ்? அசிங்கமா பண்ணிட்டியா? நல்ல வேளை அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இல்லனா தடியால அடிச்சு அடிச்சு என் எலும்ப உடைச்சிருப்பாங்க. இப்ப நான் தான் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஆகணும். ஒண்ணு சிச்சி சிச்சி. யுகேஷ தேவம் லக்திதம் யுகேஷ தேவம் லக்திதம் யுகேஷ தேவம் லக்திதம் யுகேஷ தேவம் குண்டப்பா. யுகேஷ தேவம் லக்திதம் குண்டப்பா. இல்லம்மா, நீ சொன்ன வழியில எல்லா ஸ்லோகங்களையும் என் மனசுல பதிஞ்சிச்சு. முதல்ல அதோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணிட்டேன். இல்லம்மா, இந்த விஷயத்தை கேட்டு உனக்கு சந்தோஷமா இல்லையா? எப்படி சந்தோஷப்படுறது? அங்க பாரு, வா, இங்க வா, என் கூட வா. இங்க பாரு, இங்க பாரு. நம்ம வீட்டோட முற்றத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கா பாரு இந்த புத்திதாஸ். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த புத்திதாச கைத்துல இருந்து அவுத்து விட்டது யாரு? நான் தான் பண்ணேன். ஏன்? அம்மா எழுந்திருவாங்க. எழுந்திருச்சு கட்டும். தடியால அடிப்பாங்க. எழுந்திருக்க வேண்டாம். நீ தயவு செஞ்சு சொல்லு குண்டப்பா, இந்த அற்புதமான காரியத்தை எதுக்காக பண்ண? கட்டி போட்டிருக்கத பார்க்கும்போது எனக்கு குலுக்குற ஞாபகம் வந்தது. குலுஜி கூட இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வைக்க என் குடுமையை மனசுல கட்டி போட்டிருந்தாரு. இதை கட்டி போட்டிருக்கத பார்க்க எனக்கு மனசு கேட்கல. அதனாலதான் நான் இதை அவுத்து விட்டேன். குண்டப்பா, உன்னோட குருஜி உன்னோட முடிய கட்டி போட்டிருந்தாரா? நான் நாளைக்கே போய் அவர்கிட்ட பேசுறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்லம்மா. அவர் என்ன பண்ணியிருந்தாலும் என் நல்லதுக்காக தான் பண்ணாரு. நான் எல்லா ஸ்லோகங்களையும் சரியா படிக்கணுங்கிறதுக்காக பண்ணாரு. அப்படியா? நீயே சொல்றனா அப்ப அது சரியா தான் இருக்கும். ஐயோ, இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஆகணும். அதுவும் அம்மா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி. இந்த விசித்திரமான நாத்தம் எங்க இருந்து வருது? ஐயோ கடவுளே, என்ன நடந்திருக்கீங்க? இந்த கழுதை எல்லா காய்கறியும் சாப்பிட்டுருச்சு. அப்படின்னா சமையல் அறைக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்கு. நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன். அம்மா, அம்மா வெளியே வாங்க, சீக்கிரம் வாங்க அம்மா. அம்மா பாருங்க, இங்க பாருங்க. இவர்தான் கூட்டிட்டு வந்தாரு. இந்த கழுதையை கூட்டிட்டு வந்தது இவர்தான். இவர்தான் இதுக்கு பொறுப்பு. முற்றத்தை அசுத்தம் பண்ணது மட்டும் இல்லாம சமையல் அறைக்குள்ளே போயிட்டு வந்திருக்குமா? எங்களோட சமையல் அறை சுத்தமா வேணும். இந்த முற்றமும் நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேமா. நான் இப்பவே பண்ணிடுறேன். இருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் இப்பவே பண்றேன். அடே குண்டப்பா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீ முற்றத்தை சுத்தம் பண்ணு, நான் சமையல் அறையை சுத்தம் பண்றேன். அம்மா, நான் பண்றேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நல்ல அறிவுரை சொல்ல வந்துருவல. அமைதியா தூங்கு.
அட. எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி, வா வா. இப்ப சோர்ந்து போயிட்டேன். எங்க போற? தூங்க. இப்ப நீ இந்த கழுதையோடவே இந்த முற்றத்திலேயே தூங்கு. இல்ல 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 இல்ல. நான் சாரதாவோட அறையில போய் தூங்க போறேன். சரிங்க அம்மா. வா சாரதா, வரேம்மா. ஐயோ, நான் எப்படி உன்னை படிக்க வைக்கிறது? இன்னும் தொங்கிட்டு இருக்காரு. எங்க எழுந்துறீங்க? அட, எழுந்துறீங்க. இன்னைக்கு நீங்க சபைக்கு போக வேண்டாமா? என்ன கொஞ்சம் அமைதியா தூங்க விடு சாரதா. கழுதைக்கு பாடம் சொல்லித்தர மகாராஜா 2 நாள் அவகாசம் கொடுத்திருந்தாரு. ஒரு நாள் கடந்துடுச்சு, இன்னும் ஒரு நாள் மிச்சம் இருக்கு. அப்ப கழுதைக்கு பாடம் சொல்லி கொடுங்க. நேரத்தை ஏன் வீணாக்குறீங்க? கழுதை படிச்சிடுச்சு சாரதா. இனி அதை படிக்க வைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. கழுதை படிச்சிருச்சா? இன்னைக்கு சாயங்காலம் அல்வா, பாயாசம், பூரி இதெல்லாம் பண்ணிடு. அல்வா பூரியா? ஆனா இதெல்லாம் எதுக்காக? கழுதை கல்வி பெற்றதை கொண்டாடுறதுக்காக. இன்னைக்கு குருகுலத்துக்கு விடுமுறை குண்டப்பா. குருவுக்கு உடம்பு சரியில்லையா. குண்டப்பா, நாங்க நதிக்கரைக்கு விளையாட போறோம். நீயும் எங்க கூட வாயே. அப்படி என்ன ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? மகாராணி சின்னாதேவி, நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணரால எப்படி ஒரு கழுதைக்கு கல்வி கற்பிக்க முடியும்? மகாராஜா, இது அசாத்தியமான காரியம்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒருத்தங்களால ஒரு கழுதையெல்லாம் படிக்க வைக்க முடியுமா என்ன? ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. அப்படி மட்டும் இல்லனா இந்த சவாலுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. நானும் அப்படிதான் நம்புறேன். இன்னைக்கு சபையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன யுக்தியை பயன்படுத்துறாருன்னு பாப்போம். இன்னைக்கு கிருஷ்ணதேவராயனோட தோல்வி உறுதியாகிடும். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனால கழுதைய படிக்க வச்சிருக்கவும் முடியாது, இவனால அந்த மணியையும் திருப்பி கொடுக்க முடியாது. வணக்கம் மகாராஜா. வணக்கம் ராமகிருஷ்ணா. சொல்ல போனா இந்த வேலை ரொம்ப கடினமா இருந்தது. ஆனா தாயோட கருணையால இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. நான் புத்திதாஸ் ஐயாவுக்கு கல்வியை கத்து கொடுத்துட்டேன். இப்ப இவர் உங்க எல்லாரும் முன்னாடியும் அவர் கல்வியை பெற்றதுக்கான சாட்சியை சமர்ப்பிப்பாரு. ஒரு கழுதையெல்லாம் படிச்ச கழுதையாக முடியுமா என்ன? குருஜி, கழுதைன்னு சொல்லாதீங்க. மகாராஜா, 2 நாளா புத்திதாசையா முழு மனதோட படிப்புல கவனத்தை செலுத்தினாரு. இவரோட கல்வி ஞானத்தை இப்போ இவரே உங்க எல்லாருக்கும் காட்டுவாரு.
புத்திதாஸ் ஐயா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா இருங்க, இல்லனா இவரு கோவப்பட்டுருவாரு. படிக்குதா? பாத்தீங்களா மகாராஜா, புத்திதாஸ் ஐயா இப்ப படிச்சத அவருடைய பாஷையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் யாருக்கெல்லாம் இவருடைய பாஷை தெரியுமோ அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. என்னது சொல்லுதா? இது வெறுமனே கத்துதுயா. குருவே, புத்திதாஸ் ஐயாவை அவமதிக்காதீங்க. புத்திதாஸ் ஐயா படிச்சு சொல்லலன்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா அப்ப நீங்களே இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அற்புத பண்டித ராமகிருஷ்ணரே, உண்மையிலேயே அசாத்தியமான விஷயத்தை சாத்தியமாக்குற ஒருத்தரோட பெயர் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். சரி சச்சித் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆஹா, ஏதாவது சந்தேகம் இருந்தா இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. இல்ல எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப நீங்க கொடுத்த சவால பண்டித ராமகிருஷ்ணர் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? மகாராஜா, இவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். இவர் இதை செஞ்சு முடிக்கலன்னா வேற யாரால முடியும்? சச்சித் அவர்களே, புத்திதாச பார்க்கும்போது என் கண்ணுக்கு புத்திசாலி மாதிரியே தெரியுது. இப்ப இவரை கூட்டிட்டு போங்க. ஒருவேளை எல்லா ஞானமும் இங்கே வெளியே வந்துருச்சுன்னா கூட்டிட்டு போங்க. சரி மகாராஜா, வாங்க புத்திதாஸ். பண்டிதர் ராமகிருஷ்ணரே மகாராஜா, இப்ப எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த கழுதைய நீங்க எப்படி படிக்க வச்சீங்க? மகாராஜா, இது எனக்கு ஒரே குழப்பமா தான் இருந்தது. இந்த கழுதையை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு. புத்திதாஸ் ஐயா, நீங்களும் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? அப்புறமா அன்னைக்கு ராத்திரி நான் பார்க்கும்போது இந்த கழுதை குப்பையை கிளறி காகிதத்துக்கு கீழே இருந்த பச்சை இலைகளை தேடி தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு திட்டம் தோணுச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த கழுதைக்கு பல மணி நேரமா உணவை தரவே இல்லை. அப்புறம் இது பசியோட கத்தி கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சதும் நான் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கொண்டு போய் வச்சேன். அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்திலையும் நான் இளத்தலைகளை வச்சிருந்தேன். புத்தகத்துக்கு நடுவுல இடைத்தலைகளை வச்சிருந்ததுனால அந்த கழுதை இந்த இலைகளை சாப்பிடறதுக்காக தாள்களை திருப்ப வேண்டியதா இருந்தது. நான் இந்த கழுதைக்கு ராத்திரி பூரா இதே பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் கழுதை பசியோட கத்துச்சோ அப்பெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட தாள்களுக்கு இடையில இழைத்தலைகளை வச்சு கொடுத்தேன். அது மூலமா இந்த கழுதைக்கு தாள்களை திருப்பி இலைகளை சாப்பிடவும் கத்தி உணவு கேட்க பழகும்னு நினைச்சேன். மகாராஜா, அந்த கழுதை இப்போ புத்தகத்தை படிக்கலாம் இல்ல. புத்தக தாள்களுக்கு இடையில இலை தலைகளை தேடிக்கிட்டு தான் இருந்தது. இலைகள் கிடைக்கலன்னதும் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, அற்புதம். மகாராஜா, 2 நாள் அவகாசம் இப்ப முடிஞ்சிருச்சு. அந்த மணியை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு அனுமதி கொடுங்க. நான் என்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி போயாகணும். கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, இப்ப இவரோட மணியை இவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. கட்டளைப்படியே மகாராஜா.
பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னாச்சு? ராமா, மணி எங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க அலைஞ்சு தெரிஞ்சு என்ன பண்றீங்க? மகாராஜா கேக்குறது உங்க காதுல விழுகல? குருவே, நான் இங்க சபைக்கு வரும்போது மணி இதே பைக்குள்ள என் மடியில தான் இருந்தது. இப்ப அந்த மணியை காணும். எல்லாரும் சீக்கிரமா மணியை தேடுங்க, தேடுங்க. சீக்கிரம் தேடுங்க. குருஜி என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? மகாராஜா உங்களை தான் பாக்குறாரு. போய் மணியை தேடுங்க. மணியை தேட சொன்னா என்ன பாக்குறான்? மகாராஜா, மகாராஜா, மணி இந்த சபையில இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க ராஜ்யத்தோட மணி எங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஒருவேளை நீங்க அந்த மணியை உங்க வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்ல மந்திரியாரே, மணி என்கிட்ட தான் இருந்தது. இருந்தது இருந்தது இருந்ததுன்னா இருந்தது எங்க போச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க பெரிய தவறு செஞ்சிருக்கீங்க. அந்த மணியை நீங்க பாதுகாக்க தவறிட்டீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.